இந்த லவ் அஃபெக்ஷன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காலேஜ் படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போது சில பேர்த்துக்கெலாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. அது நல்லதா கெட்டதா, ஓகே அது லவ் தானா, அது எதுவுமே தெரியாத ஒரு ஸ்டேஜ்லேயே அந்த லவ்வை வந்து லவ்னு நினச்சி பண்ணுறாங்க. அது என்னன்னா இன்ஃபாக்சுவேஷன். சரியா? லவ்ங்கிறது சம்திங் அப்பார்ட் ஃப்ரம் ஆல் தீஸ் வாட் ஐ எம் கோயிங் டு சே நவ். என்னன்னா நம்மளுக்கு வந்து ஒருத்தர் ரொம்ப பிடிச்சி போயிடும். சரியா? கிளாஸில் நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களா இருக்கட்டும், காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களா இருக்கட்டும், கிளாஸில் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் சில பேர் பார்த்தா மட்டும் பிடிக்குது. ஏன் பிடிக்குதுன்னா அந்த ஏஜுக்கு அவங்க அட்ராக்ஷனாக இருக்காங்க. அதே பர்சன் ஆஃப்டர் 20 இயர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே பர்சன் உங்களுக்கு அட்ராக்ட் ஆக மாட்டாங்க. அப்போ அந்த ஏஜில் மட்டும் ஏன் அவங்க அட்ராக்ட் ஆகுறாங்கன்னா ஒரு ஃபிசிக்கல் கனெக்ஷன் தான், ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் தான். அது இல்லாமல் ஒரு இன்ஃபாக்சுவேஷன். என்ன இன்ஃபாக்சுவேஷன்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக எது ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது அப்படின்னா அதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒரு அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மை இருக்கும். அந்த ஆராய்ச்சி மனப்பான்மை இருக்கிறவங்க தான் இந்த லவ்க்குள்ளார இறக்குவாங்களே. அது இல்லாமல் அந்த ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷனில் ஸ்டார்டிங்கில் அவங்க வந்து அதை லவ்னு நினச்சி, ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த சோஷியல் மீடியாவாகட்டும் சினிமா இதெல்லாம் அப்படி தான் திணிக்கப்படுகிறது. ஓகே, அப்போ ஒருத்தர் நம்மளுக்கு பிடிக்குது அப்படின்னா அதே பிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 வயசில் பிடிச்சின்னா அவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே பிடிக்கிறத வந்து ஒரு சின்ன வயசில் ஒரு 5 வயசு 7 வயசில் நம்மளுக்கு வந்து ஒருத்தரை பிடிக்குது அப்படின்னாலும் நம்ம அதை ஃப்ரெண்டுன்னு சொல்லி தோழி தோழர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் கரெக்டாக ஒரு 15 ஏஜ்லேயோ இல்லை 20லேருந்து 25 ஏஜுக்குள்ளார அந்த ஏஜில் நம்மளுக்கு ஒருத்தரை பிடிக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம காதல்னு பேர் வைப்போம். ஏன்னா நம்மளுக்கு சினிமாவில் அப்படித்தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அதுதான் தவறு. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இருக்கிறது ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷன். ஓகே, அது இல்லாமல் அதுக்குள்ளார இருக்கிற உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்க, இந்த லவ் அப்படின்னு சொல்லி அவங்க எப்போ ஒரு வேர்டை சொல்லி அவங்க கிட்ட ஒரு அட்ராக்ஷன் அவங்க பார்க்குறாங்களோ அதுக்கப்புறம் அவங்களே இழந்துருவாங்க. ஃபுல் டைம் அவங்கள பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. யாரை பிடிக்குதுன்னு சொன்னாங்களோ அவங்கள பற்றியே நினச்சிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன ஆகுது? உங்களோட ஃபுல் எனர்ஜி நீங்கள் அவங்களுக்கு செலுத்துறீங்கன்னு அர்த்தம். அதாவது ஒரு மனிதன் இயங்குவதற்கு இவ்வளோ எனர்ஜி வேணும் அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு இருக்கிற எனர்ஜியில் அவங்க இயங்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் உங்ககிட்ட இருக்கிற எனர்ஜி வச்சு தான் நீங்கள் இயங்குவீங்க அப்படின்னும் போது உங்கள் எனர்ஜியும் நீங்கள் அப்படியே ஃபுல்லாக 100% கொடுக்கறது, 80%, 90%, 70%, 50%, எத்தனை பர்சன்ட் கொடுத்தாலும் கொடுக்கறத வாங்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க மக்கள். சரியா? அப்போ உங்கள் எனர்ஜி நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க இன்னும் பவர்ஃபுல்லாக ஆகிட மாட்டாங்களா? அதனால தான் நம்ம ஒருத்தரை லவ் பண்ணுறோம் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா உடனேவே அவங்க கெத்தாக மாறிடுவாங்க. எப்படி கெத்தாக மாறுறாங்க? நம்ம வந்து ஒரு டம்மி பீஸ் மாதிரியும் நம்ம வந்து அவங்க பின்னாடி போகிற மாதிரியும் அவங்க வந்து ஒரு கெத்தா அப்படியே அதே பர்சன் தான். ஆனால் அவங்க இப்போ கெத்தா தெரிவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் உங்கள் எனர்ஜி ஃபுல்லாக அங்கே கொடுக்குறீங்க. நீங்கள் அவங்கள சேஸ் பண்ணுறீங்க. நீங்கள் ஃபிசிக்கலாகவும் சரி எனர்ஜெட்டிக்கலாகவும் நீங்கள் அவங்கள சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்கள் எனர்ஜி எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அவங்க என்ன ஆகுறாங்க? அவங்க பவர்ஃபுல்லாக ஆகிடுறாங்க. நீங்கள் அந்த பவர் உங்களோட பேட்டரி அப்படியே டவுன் ஆகுறதுனால நீங்கள் டம்மி பீஸ் மாதிரி காற்று போன பலூன் மாதிரி ஆகிடுறீங்க. அவ்வளோதான் வித்தியாசமே. ஸோ எப்போவுமே வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஆகட்டும், ஒரு லவ்வர் ஆகட்டும், இல்லை எந்த ஒரு உறவாக இருக்கட்டும், அவங்க தான் எல்லாமே, அவங்க தான் உலகம் அப்படின்னு ஃபுல்லாக அவங்கள நம்பி அவங்களுக்காக ஃபுல்லாக அதையும் இதையும் செய்யறது பண்ணுறது அவங்க தான் அப்படி இப்படி ஃபுல் டைம் அவங்கள பற்றி திங்க் பண்ணுறது செய்யறது இப்படிலாம் பண்ணோம்னா நம்மளோட எனர்ஜி ஃபுல்லாக நம்ம அவங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கிறோம். அப்போ நம்மக்கிட்ட ஒரு சக்தியே இருக்காது. நம்மளோட சக்தியை இழந்துருவோம். அதுக்காக நம்ம யாரையும் வந்து விரும்பவே கூடாதா அப்படி நான் சொல்லலை. உங்கள் எனர்ஜி ஃபுல்லாக அங்கே கொடுக்காதீங்கன்னு நான் சொல்கிறேன். 24 hours அவங்கள பற்றியே திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஏதாவது அவங்க கூட பேசியிருப்பீங்க, கொஞ்ச நேரம் பழகிருப்பீங்க, அதை நினச்சிக்கிட்டே இருக்கிறது. அடுத்த ஒரு 1 வீக் கழிச்சு மீட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 1 வீக் வரைக்கும் அவங்க நினைவாகவே இருக்கிறது. அது என்ன நடந்ததோ அதை பற்றி ஆசை போட்டுக்கிட்டே இருக்கிறது. எல்லாம் அதில் இருக்க பிரச்சனைகளை அலசிக்கிட்டே இருக்கிறது.
அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ திங்க் பண்றீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்க எனர்ஜி அவங்களுக்கு போய்கிட்டே இருக்கும். நம்ம எனர்ஜி இன்னும் வேற விதமால எப்படி அவங்களுக்கு போகுது அப்படின்னா, அவங்கள பத்தி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. ஓகே, என்ன திங்க் பண்றீங்க? நல்லதா திங்க் பண்றீங்களா, கெட்டதா திங்க் பண்றீங்களா, அதை பொறுத்தும் அது மாறுபடும். ஓகே, நீங்க நெகட்டிவா திங்க் பண்ணாலும் அதோட எஃபெக்ட் அவங்களுக்கு இருக்கும். நீங்க பாசிட்டிவா அவங்கள பத்தி திங்க் பண்ணிட்டு இருந்தாலும் அதோட எஃபெக்ட் அவங்களுக்கு இருக்கும். ஓகே, அடுத்தது சில பேர் என்னன்னா எனர்ஜெட்டிக்கலா அவங்க கூட நினைச்சு பிசிக்கலா அவங்க கூட சேர்ந்து இருக்கிற மாதிரி அவங்க வந்து இமேஜின் பண்ணி சந்தோஷப்படுவாங்க. நான் பேசுறது புரியுதா? எனர்ஜெட்டிக்கலாவே இவங்களும் அவங்களும் ரொம்ப டீப்பா இணைஞ்சு இருக்கிற மாதிரி, ஓகே, ஒரு பிசிக்கல் கனெக்ஷன் இருக்கிற மாதிரிலாம் இமேஜின் பண்ணி அதுல ஒரு சுகம் இருக்கிற மாதிரிலாம் அவங்க திங்க் பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் திங்க் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபுல் ஜீவ சக்தி ஃபுல்லா நீங்க அவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். ஓகே, அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட கர்மாவை நீங்க எடுத்துருவீங்க. அவங்க வந்து பிரைட் ஆயிடுவாங்க. நீங்க வந்து அவங்களோட கர்மாவை நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவீங்க. அதே மாதிரி உங்களோட ஜீவ சக்தி வந்து ஒரு செயல் இல்லாமல் போய்விடும். அதனால்தான் நீங்க ஒரு டம்மி பீஸ் மாதிரியும் அவங்க வந்து ஒரு பிரைட்டா கெத்தா இருக்கிறது. அதுதான் காரணம். நம்ம அடிக்கடி யாரையா நினைச்சு நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அவங்க இன்னும் பவர்ஃபுல்லா போயிட்டு இருக்கிறதும், நீங்க வந்து உங்களோட அகாடமிக்ஸ், உங்களோட படிப்பு, உங்களோட எல்லா விஷயத்துலயுமே நீங்க ரொம்ப டவுனா போய்கிட்டு இருக்கிறதும், அவங்க எல்லா விஷயத்துலயும் அவங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆயிட்டு இருக்கிறதும் உங்க கண்ணாலேயே நீங்க பாப்பீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னையோட ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. சரியா? பாதி பேருக்கு இதை பற்றி தெரியவும் தெரியாது. ஸோ இஃப் யூ ஆர் டூயிங் திஸ் கைண்ட் ஆஃப் மிஸ்டேக்ஸ், ஸ்டாப் அட் திஸ். அப்போ தான் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ். உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குல்ல, உங்களுக்குன்னு ஒரு படிப்பு இருக்கு, ஒரு சாதிக்கணும்னு ஒரு விஷயம் இருக்கு, ஒரு வேலைக்கு போகணும், ஒரு சம்பாதிக்கணும், இந்த மாதிரி வாழணும், அந்த மாதிரி வாழணும், உங்களுக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்கும்ல. உங்க லைஃப்ல நீங்களும் வாழணும்ல. நீங்க வாழ்ந்தாதானே அவங்க கூட சேர்ந்து வாழ முடியும். அப்படி நீங்க வாழ்றக்கூடிய வாழ்க்கையில நீங்க கெத்தா இருக்கணும்ல. நீங்க கெத்தா இருந்தா நீங்க அவங்கள அட்ராக்ட் பண்ண முடியும். அவங்க கெத்தா இருக்கிறதுனால தான் நீங்க அவங்க கிட்ட அட்ராக்ட் ஆயிருக்கீங்க. அப்போ அவங்கள அட்ராக்ட் பண்ணணும், நீங்க ஃபர்ஸ்ட் கெத்தா மாறணும். நீங்க கெத்தா மாறணும் என்ன பண்ணணும்? உங்க எனர்ஜியை நீங்க சேவ் பண்ணி வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இப்ப சொன்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்க பண்ணாம இருக்கணும். உங்க எனர்ஜி உங்ககிட்டயே வைங்க. ஓகே, அவங்கள நினைச்சு பிசிக்கலாவோ எனர்ஜெட்டிக்கலாவோ நீங்க அவங்க கூட இருக்கிற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் டீப்பா அது மாதிரிலாம் இருக்கிற மாதிரிலாம் சப்போஸ் இமேஜின் பண்ணி சந்தோஷப்படுறீங்க அப்படின்னா அதெல்லாம் ஸ்டாப் பண்ணும் போதே நீங்க கெத் ஆயிடுவீங்க. அதே மாதிரி நார்மலான ஒரு லைஃப்ல பிசிக்கலா நீங்க அவங்க கிட்ட பேசும்போது, செய்யும் போது, பழகும் போது எல்லாமே ஒரு லிமிட்டோட, அவங்க மேல வச்சிருக்க அன்பு எல்லாமே ஒரு லிமிட்டோட இருக்கும் போது உங்க ஜீவசக்தி உங்ககிட்டயே இருக்கும். அப்பதான் நீங்க கெத்தா இருப்பீங்க. நீங்க கெத்தா இருக்கும் போதுதான் நீங்க அட்ராக்டிவா இருப்பீங்க, பிரைட்டா இருப்பீங்க. அப்போ அவங்கள பார்த்து ஆன்னு சொல்லி அவங்க அட்ராக்ட் ஆவாங்க. ஸோ அடுத்தவங்களை அட்ராக்ட் பண்றேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்களே போய் அவங்க காலில் விழுந்துட்டா ஓகே, அவங்க எப்படி உங்ககிட்ட அட்ராக்ட் ஆவாங்க? புரியுதா நான் சொல்றது? லா ஆஃப் அட்ராக்ஷன் லைஃப் கோச்ல நீங்களும் ஜாயின் பண்ணணும், உங்களோட ஸ்பெசிபிக் பர்சன் அட்ராக்ட் பண்ணணும்னா இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, வாட்ஸ்அப்ல டீடைல்ஸ் வாங்கி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.